இன்றைக்கி நம்ம ஆஹா ருச்சி சேனலில் கேப்சிகம் பொட்டேட்டோ வச்சு ஒரு குருமா பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூனும் நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூனும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மசாலாஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சீரகம், சின்ன சீரகம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு முழு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஓரளவு கோல்டன் கலரில் வரட்டும், ரொம்ப கருக வேணாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் கோல்டன் ஷேட் வரும்போது நம்ம வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதுக்கு நம்ம கறிக்கு அளவுக்கு நிறைய ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கம்மியாக வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறதுனால ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்திருக்கேன். அதனால் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப ஒட்டாது. நீங்கள் வந்து அடி கனமான பாத்திரம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இதில் வந்து கல்பாசி வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாயில்டு பீஸ் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை பட்டாணி ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃப்ரோசனும் கிடைக்கும், பட் நான் வந்து ஃப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரோசனாக இருந்தால் ஏற்கனவே ஹாஃப் பாயில்டாக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு கேப்சிகம் தான் பெருசு, அதனால் 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கிறேங்க. பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் 2 அல்லது 3 எடுத்துக்கலாம். 3 கேப்சிகம் யூஸ் பண்ணுற வரைக்கும் இதே கணக்குலேயே நீங்கள் சமைச்சிக்கலாம். இப்போது கேப்சிகமும் சரி பச்சை பட்டாணியும் ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு வெந்துடும். அதனால் நான் மொத்த குருமாக்கும் இப்போவே உப்பு போட்டுடுறேன். உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் கணக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுமா கூட குறைய நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அது போட்டுட்டு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும், அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போது இதிலையே வந்து உங்களுக்கு குடமிளகா வந்து 1/2 வெந்துடும். இதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற எண்ணெய் மேலே ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார நம்ம வந்து கொஞ்சமாக அதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அது தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கிடுங்க. இது வந்து குருமாக்கு தேவையான வெங்காயம் ஒரு கைப்பிடி, தக்காளி ஒரு கைப்பிடி, முந்திரி பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா அந்த ஆப்ஷனை விட்டுடலாம். பட் அது குருமாங்கிறதுனால முந்திரி பருப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கசகசா கூட சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சதை வச்சுருங்க. இப்போது நம்ம முதல்ல காய்கறி வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி அதில் உள்ள தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி அது ஓரளவு வத்துற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது. இப்போது நான் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா கூட யூஸ் பண்ணலாம், பட் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் நார்மல் மிளகா யூஸ் பண்ணுறேன். தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன். நான் மிளகாத்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்தேன். எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும். ஏன்னா நம்ம இதில் கரம் மசாலாவும் கடைசியாக சேர்ப்போம், அதுலேயும் வந்து காரம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து சீரகம், சோம்பு, மிளகுத்தூள் அதுவும் சேர்த்துருக்கேன். அது சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே வச்சுருப்பேன். இப்போ எதுக்கு நான் வந்து தண்ணி இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்குறேன்னா, மசாலா வந்து கருகிரும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே வேகிற அளவுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அது வந்து வேகிற வரைக்கும், மசாலா வந்து வேகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸில் வந்து அந்த மசாலா நல்லா சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து நம்ம தண்ணி சேர்த்தோன்னா மசாலா கருகாமல் இருக்கும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும், தீஞ்ச ஸ்மெல்லு வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம். இப்போ நம்ம இந்த காய்கறி இன்னும் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு மூடி போடலாம். மூடி போட்டுட்டு நீங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு தொக்கு மாதிரி, நல்ல ஒரு கிரேவி மாதிரி, செமி கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரைச்சதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து காய்கறி வெந்ததையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டு
ஏற்கனவே நான் வேக வச்சு கட் பண்ணது தான். பட் அந்த கிரேவியில் வந்து அந்த பொட்டேட்டோ சேரும்போது கூட நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸை நான் சேர்த்து ஒரு கிண்டுறேன். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே ஆல்ரெடி ப்ரீ பாயில்டு தான். ஸோ அது வேகிறதுக்காக நம்ம எந்த ஸ்டெப்பும் இதில் எடுக்கலை. கேப்சிகம் வந்து ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு வந்து வேகிற ஒரு வெஜிடபிள். அதனால் அதுக்கும் நம்ம வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போது நான் வந்து அரைச்ச பேஸ்ட் என்னெல்லாம் அரைச்சோம், பெரிய வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, இது 3ஐயும் நான் சேர்க்குறேன். இந்த 3ம் சேர்க்கும்போது நம்ம சிம்மில் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அப்புறம் அந்த ஜாரை கழுவி நான் வந்து தேவையான அளவு குருமாக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த கலவை எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சோம். எந்த தக்காளி வெங்காயம் எதுவுமே நம்ம வந்து வதக்காதது. ஸோ அது வந்து பச்சை வாசனை அப்படியே நிற்கும். அதனால் அது நல்லா போகணும். அதுக்காக குருமாக்கும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காகவும் நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வற்ற வச்சுக்கலாம். அந்த வற்ற வைக்கிற ஸ்டேஜில் வந்து வெஜிடபிள்ஸும் நல்லா செட் ஆகும், கேப்சிகமும் வேகும், உங்களுக்கு ஊற்றின மசாலாவும் பச்சை வாசனை போயிடும். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பெட்டரு. நான் வந்து ஒரு 7 மினிட்ஸ் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்து எனக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ள திக்னஸ் எனக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஃபைனலாக தான் நான் இப்போ வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறேன். கரம் மசாலா செம காரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான என்ன பிராண்ட் வேணுமோ, உங்களுக்கு என்ன பிராண்டில் ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த கரம் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான், ஜஸ்ட் ஒரு டேஷ் ஆஃப் ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான் நான் பண்ணுறேன். டேஷ் ஆஃப் கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா வந்து கிண்டுங்க. உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஃப்ளேவர் வேணும், நல்லா ரிச்னஸ் வேணும் அப்படின்னா வீட்டில் கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன். நிறைய போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப டாமினேட் பண்ணிடும். 1/2 டீஸ்பூன் போடுங்க. கசூரி மேத்தினா வெந்தயக்கீரை தான். ஸோ அதில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், அதனால் அது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே கையால் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ அதில் உள்ள வாசனை வந்து ரிலீஸ் ஆகும். இப்படி நீங்கள் போடும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா கசக்கி விட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு கிண்டுனீங்கன்னா சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே உங்களுக்கு வந்து கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிரும். இதில் வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து போடலாம். இல்லைன்னா எந்த காய்கறியுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கேப்சிகம் மட்டும் கூட போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கேப்சிகம்க்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், பன்னீர் யூஸ் பண்ணலாம். ஆனால் காலிஃப்ளவர் பன்னீர்லாம் யூஸ் பண்ணும்போது காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி போடுங்க, பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி போடுங்க. மற்றபடி மெத்தட் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு ரிச்னஸ் வேணும்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து க்ரீமு பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து நிறைய எல்டர் பீப்புள் இருக்காங்க. ஸோ இதோடு நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். இவ்வளோதான். ஆஹா ருச்சி சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டேன். இதுவும் உங்களுக்காக கேப்சிகம் குருமா. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், கீ ரைஸ் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.